தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 10:21, 10:27. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. எருசலேம் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினார். பாத்தீங்களா? அந்த அளவுக்கு சாலமோன் நாட்களிலே ஆண்டவர் ஆசி வச்சிருந்தார். அதை போல ஆசீர்வாதம், அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் அந்த 1000 அரசாட்சி இருக்கும்னு சொல்றாருங்க. மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்ட நமக்கும் இந்த நாட்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நம்புகிற பிள்ளைகளுக்கு இது ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு கொடுப்பார், உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆகவே ஆவிக்குரிய ரீதின்னு சொன்னா திரளான வெள்ளி பொன்னை போல விசுவாசத்திலே நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். நல்ல சந்தோஷம், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். இந்த ஆவிக்குரிய நன்மைகள் ஒன்றும் குறையாமல் கர்த்தர் தருவார். முதலாவது தேவராஜ்யத்தை தேடும் பொழுது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை கொடுக்கிறேன்னு சொன்னவர் இதெல்லாம் நமக்கு தருவாருங்க. நீங்கள் இனி தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிங்க, நல்ல சந்தோஷம், சமாதானத்தை தருவார். ஒருவேளை கேட்கிறவங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். எதற்காக அந்த வாழ்க்கையை நினைக்கலாம், சில தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கலாம். நமது ஆண்டவர் யார் என்றால் இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர், மறுபடியும் கட்டுகிறவர், மறுபடியும் சீரமைக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்து கனம் பண்ணுகிறவர். ஆவிக்குரிய காரியங்களிலே உலக பிரகாசத்தை தருவாருங்க. ஆகவே விசுவாசிங்கள். அது மட்டுமல்லங்க, நீங்கள் இதே 60:22 பாருங்களேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாத்தீங்களா? ஒருவேளை உங்கள் குடும்பம் எளிய குடும்பமா இருக்கலாம், வறிய குடும்பமா இருக்கலாம், இவ்வளோ முயற்சி செய்து ஒன்றும் முன்னேற முடியாத அளவு இருக்கிற, அடுத்தவரை அல்பமா எண்ணப்படலாம். கர்த்தர் சொல்ற, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் செய்வேன், தீவிரமாக செய்வேன். என்ன மகிமையான ஒரு வாக்குதத்தங்க, என்ன அற்புதமான வாக்குதத்தம். கர்த்தர் நமக்காகத்தான் சொல்றீங்க. 1000 அரசாட்சிக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே நடக்கும் என்ற வசனத்தின்படி நமக்கும் அதை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பயப்படாதிருங்க, உங்கள் இருள் விலகும், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார். இந்த நாளில் சொல்ற வாக்குதத்தத்தை விசுவாசிங்க. உங்கள் இருளை இயேசு வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.